ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களும் நல்லாயிருக்கோம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ வந்து 2 வாரத்துக்கு முன்னாடி எடுத்த வீடியோங்க. இந்த லாஸ்ட்டு வெள்ளிக்கிழமை வந்துச்சு பார்த்தீங்களா, அந்த வெள்ளிக்கு வெள்ளி எடுத்ததுன்னு நினைக்கிறேன். ஏன்னா 2 வாரம் ஆச்சு நம்ம சேனலில் லாங் வீடியோ அப்லோட் பண்ணி. இந்த வீடியோ நான் எடுத்து வச்சுருந்தேன், பட் எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுறதுக்கு எனக்கு சுத்தமாக டைமே இல்லை. உங்கள் எல்லாருக்குமே தெரியும், கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு ஃபேமிலியில் எல்லாருக்குமே. ஸோ அந்த 2 வாரம் மீண்டு வர்றதுன்றதே பெரிய போராட்டமாக இருந்தது. ஸோ அதனால தான் என்னால் ரெகுலராக லாங் வீடியோ போஸ்ட் பண்ண முடியல. அப்புறம் அந்த வீடியோ எடுத்து வச்சுருந்தது அப்படியே மொபைலில் கேலரியில் இருந்தது. சரி, இதையாவது எடிட் பண்ணி உங்கள் கூட ஷேர் பண்ணுவோன்னு தான் இன்றைக்கி வந்து ஷேர் பண்ணுறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கடந்த 2 வாரங்களாக எங்கள் லைஃப்பில் என்ன நடந்தது அப்படின்றத இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன். இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்த்துட்டு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. எனக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. தொடர்ந்து உங்களோட ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுங்க. இப்போ பரவாயில்ல, ஓரளவுக்கு எல்லாருமே நார்மல் ஆயாச்சு. ஆனால் எனக்கு இன்னும் இந்த வாய்ஸ், என்னோடய பழைய குரல் மட்டும் திரும்ப வரவே இல்லை. ஒரு மாதிரி மூக்கடைச்ச மாதிரியே பேசுகிற மாதிரி எனக்கு தெரியுது. உங்களுக்கு எப்படி குரல் சேஞ்சஸ் தெரியுதா அப்படின்றத கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ வந்து ஃபீவருக்கு முன் 2 வச்சுக்கலாம். ஃபீவருக்கு முன், ஃபீவருக்கு பின்னுன்னு சொல்லிட்டு வீடியோ வந்து ஷார்ட்ஸ் எல்லாம் இப்போ அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். அதெல்லாமே பார்த்திங்கன்னா ஃபீவருக்கு பின். அதில் தான் ஃபேஸ் ரொம்ப டல்லாகிடுச்சு, கண்ணெல்லாம் ஒரு மாதிரி உள்ளே போயிடுச்சுன்னு சொல்லியிருந்தீங்க. நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, அக்கா சரியாயிடும், நான் ப்ரே பண்ணிக்கிறேன், கவலைப்படாதீங்க, டாக்டரை பாருங்கள், மருந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எத்தனையோ நல்ல உள்ளங்கள் வந்து எங்களுக்காக ப்ரே பண்ணிங்க. ஸோ எங்களுக்காக ப்ரேயர் பண்ணி கமெண்ட் பண்ண எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. இந்த வீடியோ வந்து ஃபீவருக்கு முன் எடுத்த வீடியோ. ஸோ அதனால் ஃபேஸ் நல்லா பிரைட்டாக இருக்குது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் டல்லாகிடுச்சு. ஏன்னா இங்கே புருனேயில் பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஒரு வைரல் ஃபீவர் மாதிரி இந்த சீசனுக்கு வந்து பரவிட்டுருக்குங்க. ஸோ அது ஒரு ஆளுக்கு வந்துச்சுன்னா அப்படியே ஃபேமிலி எல்லாத்தையுமே அட்டாக் பண்ணிடுது. அது வந்து எதனால் அது வருதுன்னா, ரொம்ப இப்போ வந்து மழை பெஞ்சுது. ஸோ அதனாலயா கூட இருக்கலாம். அப்புறம் வீட்டில் நமக்கு யாருக்கும் ஃபீவரோ சளியோ இல்லாட்டாலுமே இந்த பசங்க வந்து ஸ்கூலுக்கு போகிறாங்க இல்லையா, அங்கே குழந்தைங்களுக்கு யாருக்காவது இருந்ததுன்னா அப்படியே எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. ஏன்னா டக்குன்னு பரவிடும். இந்த சளி, ஃபீவரு இதெல்லாமே பார்த்திங்கன்னா டக்குன்னு வந்து ஸ்ப்ரெட் ஆகக்கூடிய டிசீஸ் தானே. அப்படியே குழந்தைங்களோட குழந்தைய அப்படியே எல்லாருக்கும் பரவிடுது. அப்புறம் அவங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க, அப்படியே நமக்கு வந்துடுது. அந்த மாதிரி தான் எங்கள் வீட்டுக்கு வந்தது. ஃபஸ்ட்டு வந்து ஆதவுக்கு வந்திருந்தது ஃபீவர் ஒரு 3 வாரத்துக்கு முன்னாடி. அவனுக்கு வந்து சரி பண்ணி வச்சுட்டோம் நாங்கள். அதுக்கப்புறம் முகிலுக்கு பார்த்திங்கன்னா 1 வாரம் கழித்து அவன் ஸ்கூல் விட்டு வரும்போது அவனுக்கு ஃபீவர் வந்தது. அப்புறம் அவனை நாங்கள் சரி பண்ணலான்னு பார்த்தா அவன்கிட்டருந்து அப்படியே அவங்க அப்பாவுக்கு வந்துச்சு. அப்புறம் அவங்க அப்பாட்டேருந்து எனக்கு வந்துச்சு. ஸோ என்ன பண்ணுறது, ஃபேமிலியில் எல்லோரும் இந்த மாதிரி ஆயிட்டோம்னா நம்மளை யார் தான் பார்க்குறது? ஊரில் இருந்தோன்னா பிரச்சனை இல்லை, நமக்கு சப்போர்ட்டுக்கு ஃபேமிலியில் யாராச்சும் இருப்பாங்க. பட் வெளிநாடுன்ற போது ரொம்ப கஷ்டம், எல்லாத்தையுமே நம்ம தான் வந்து பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இருந்தது. எல்லாத்தையுமே ஓரளவுக்கு சமாளித்தோம். ஹாஸ்பிட்டலுமே பார்த்திங்கன்னா அட்மிட் ஆக போகிறோம் அப்படின்ற நோக்கத்தில் போகலை. முகிலுக்கு வந்து ஃபீவர் எல்லாமே சரியாயிடுச்சு. ஆனால் அவன் வந்து பார்த்திங்கன்னா இந்த தும்மல் மட்டும் ரொம்ப ஹெவியாக இருந்தது. இப்போ நார்மலாக நமக்கு சளி பிடிச்சிச்சின்னா நம்மளால் என்ன பண்ண முடியாது, தும்முறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ஆனால் அவனுக்கு ரொம்பவே எக்ஸ்ட்ரீமாக இருந்தது. தும்மவே முடியல, தும்மல் வருது, அது அப்படியே உள்ளே போயிடுது. இல்லைன்னா அவனுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு தும்முற மாதிரி இருந்தது. தும்மும்போது ஒரு சவுண்டு ஒரு மாதிரி வித்தியாசமாக இருந்தது. அப்புறம் எங்களுக்கு கொஞ்சம் பயமாயிடுச்சு. அப்புறம் டாக்டர்கிட்ட போய் சொன்ன உடனே அவங்க அவனை செக் பண்ணிவிட்டு பிளட் டெஸ்ட்டு, எக்ஸ்ரேலாம் எடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறமா அதை எடுத்துகிட்டு அது 2ம் நார்மலாக இருக்குது. ஆனால் வைரல் ஃபீவர் வந்து நான் அட்டாக் பண்ணியிருக்கு, நீங்கள் வந்து ஒரு 2 நாள் அப்சர்வேஷனில் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. பட் எங்களுக்கு வந்து அட்மிட் ஆகுறதுல இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஓரளவுக்கு நார்மலாக தானே இருக்கான், ஃபீவர் இல்லை, இந்த தும்மல் மட்டும் தானே, நீங்கள் இதுக்கு மெடிசன் மட்டும் தரீங்களா அப்படின்னு சொல்லி நாங்கள் டாக்டர்கிட்ட கேட்டோம். அவங்க சொன்னாங்க, இந்த வைரல் ஃபீவருக்கு மெடிசனே கிடையாது, பேராசிட்டமல் கொடுத்து தான் சரி பண்ணிகிட்ருக்கோம். அப்புறம் இந்த மூக்கில் வந்து ரன்னிங் நோஸ் இருந்துச்சுன்னா ட்ராப்ஸ் மாதிரி கொடுத்து சரி பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இவனுக்கு ஃபீவர் இல்லை, ரன்னிங் நோஸ் இல்லை, ஆனால் தும்மல் மட்டும் இருக்குது. இது வந்து நீங்கள் அப்சர்வேஷனில் வச்சோன்னா சரியாயிடும் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறமா ஒரு பீடியாட்ரிஷியன்ட்ட அனுப்புனாங்க, குழந்தைகள் பார்க்குற டாக்டர்கிட்ட. அவங்களும் பார்த்துட்டு அப்சர்வேஷனில் வைக்கணுன்ட்டாங்க. சரி, 2 டாக்டரும் வந்து ஸ்ட்ரிக்டாக சொல்லும்போது நம்ம மீற முடியாது இல்லையா டாக்டரை. அதனால் சரி இருக்கலாம், நம்ம நல்லதுக்கு தானே சொல்கிறாங்க, ஹாஸ்பிட்டலில் வந்து நம்மளை கொண்டு போய் வைக்கணும்னு அவங்களுக்கு என்னது இருக்குன்ட்டு. அப்புறம் நாங்கள் இருந்தோம் ஹாஸ்பிட்டலில், நானும் முகிலும் அட்மிட் இருந்தோம், அப்சர்வேஷனில் வச்சுருந்தாங்க.
ஆனால் வச்ச உடனே ஒரு நாள்லேயே பார்த்திங்கன்னா அந்த தும்முறது எல்லாமே சரியாயிடுச்சு. வீட்டுக்கு வந்திருந்தோன்னா அது சரியாயிருக்குமா அப்படின்றது தெரியல. ஹாஸ்பிட்டலில் வந்து அந்த அப்சர்வேஷனில் அந்த ரூமில் வச்ச உடனேயே வந்து அப்படியே அவனுக்கு கண்ட்ரோல் ஆகிடுச்சு. வீட்டுக்கு வரும்போது அப்படியே நார்மல் ஆகிட்டான். ஸோ போய் அட்மிட் ஆனது என்னை பொறுத்தளவுக்கு ரொம்ப நல்லது அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஏன்னா உண்மையாகவே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அந்த 2 வாரத்தை கடந்து வர்றதுன்றதே பெரிய சவாலாக இருந்தது. ஏன்னா எல்லாருக்குமே உடம்பு சரியில்லை. உங்கள் அப்பாவுக்குமே வந்து அவரும் டாக்டரை பார்க்குறாரு, மெடிசன் எடுக்கிறாரு, ஆவி பிடிக்கிறாரு, சரியே வரல. அதே மாதிரி நானும் ஆவி பிடிக்கிறேன், மெடிசன் எடுக்கிறேன், இது பண்ணுறேன், சாப்பிடவும் முடியலை. அப்புறம் பிள்ளைங்களையும் பார்க்க முடியலை. ஸ்கூலும் நாங்கள் அனுப்பலை ஒரு வாரமாக. அந்த டைம் நல்ல வேலை சைனீஸ் நியூ இயர் வேறு வந்திருந்தனால ஸ்கூலும் லீவ் விட்ருந்தாங்க ஒரு 3-4 நாள் கிட்ட. அதனால எங்களுக்கு கொஞ்சம் அது அட்வான்டேஜ் ஆகிடுச்சு. ஒரு ஸ்கூலுக்கு மட்டும் ஒரு 2 நாள் மட்டும் லீவ் போடுற மாதிரி ஆகிடுச்சு. மற்றபடி ஓகே, அந்த லீவ் வந்தனால சமாளித்தோம். ஹாஸ்பிட்டலில் எப்போ போய் அட்மிட் ஆனோன்னு பார்த்தீங்கன்னா, வியாழக்கிழமை சாயந்தரம் நாங்கள் இங்கே புரோனியில் இருக்கிற கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தோம். ரிபாஸ்ன்னு சொல்லிட்டு அதான் பெரிய கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல். அங்கே போயிட்டு ஒரு டாக்டரை போய் நாங்கள் பார்க்குறதுக்கே ஒரு 8 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. ஈவினிங் ஒரு 6 மணிக்கு போனது. ரொம்ப கூட்டமாகவும் இருந்தது. ஏன்னா நிறைய பேருக்கு அந்த வைரல் ஃபீவருன்றனால ஹாஸ்பிட்டலே நிறைஞ்சுதான் வளைஞ்சது. நிறைய குழந்தைங்களும் வந்திருந்தாங்க. அப்போ டாக்டரை போய் பார்த்துட்டு அப்புறம் அவங்க வந்து கொஞ்சம் வெயிட் பண்ண சொன்னாங்க. பிளட் டெஸ்ட் இதெல்லாமே எடுப்போம்னு சொல்லிட்டு. ஏன்னா நாங்கள் இந்த வாரத்திலே ஒரு 2-3 டைம் போயிட்டோமா. ஸோ அதனால ப்ரீவியஸ் ரெக்கார்டெல்லாம் பார்த்துருக்காங்க. இவங்க அடிக்கடி ஹாஸ்பிட்டல் வந்திருக்காங்களே குழந்தைய காமிக்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இன்னும் சரியாகாமல் இருந்தோன்னா அவங்களுக்கு வந்து கொஞ்சம் இதாகிடுச்சு. அப்போ வைரல் ஃபீவராக தான் இருக்கும். அப்போ இதை வந்து கண்டிப்பாக அப்சர்வேஷனில் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா டாக்டரை பார்த்துட்டு அப்புறம் பிளட் டெஸ்ட்லாம் எடுத்து எக்ஸ்ரே எடுத்துகிட்டு இருக்கும்போதே முகில் வந்து வாமிட் வேறு எடுத்துட்டான் டாக்டர் முன்னாடியே. அப்புறம் அவங்க ரொம்ப கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, கண்டிப்பாக பெட்டில் அட்மிட் ஆக்கிடணும் அப்படின்ற மாதிரி. ஏன்னா ரொம்ப அவன் சிக்காக இருக்கான் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் ஹாஸ்பிட்டலில் சேரவே பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை விடிய காலம் 3 மணி ஆகிடுச்சு. எங்களை கொண்டு போய் அந்த தனி வார்டு, குழந்தைங்களுக்குன்னே தனி வார்டு இருக்குது, அங்கே கொண்டு போய் எங்களை அட்மிட் பண்ணி பெட்டில் வைக்கிறதுக்கே காலையில் 3 மணி. நைட்டு ஃபுல்லாக சுத்தமாக தூங்கவே கிடையாது. நான் போன 2 வாரமும் சுத்தமாக தூக்கமே கிடையாது. அதனால தான் என் ஃபேஸை பார்க்கும்போது ரொம்ப டயர்டாகவும் கண்ணெல்லாம் ரொம்ப வீங்கின மாதிரி இருக்கும். ஒரு சில பேர்லாம் கேட்டிருந்தீங்க கண்ணு வலியாக்கா அப்படின்னு சொல்லிட்டு. கண்ணு வலியெலாம் இல்லை, நான் தூங்காதனால அப்படி இருக்குது. குழந்தைங்களுக்கு ஏதாச்சும் ஒன்றுனா என்ன பண்ணுறது? என்னையை நான் கவனிச்சிக்கவே இல்லை. இந்த பசங்களுக்கு முடியாமல் இருக்கவும் எனக்கு வந்து அந்த சளி இருமல் காய்ச்சலை நான் பெருசாகவே எடுக்கலை. இவங்களுக்கு சரியானா போதும் அப்படின்ற மாதிரியான ஒரு மைண்ட் செட்லேயே தான் இருந்தேன். சரி, அப்புறம் அழுதழுதே எனக்கு கண்ணு வேற வீங்கிருச்சு. ஏன்னா இந்த பசங்களை என்ன சொல்கிறது, முகிலை கொண்டு போய் அங்கே ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டு அவங்க அப்பாவே காலையில் எங்களை அந்த ரூமில் விட்டுட்டு அவருமே ஃபுல் அண்ட் ஃபுல் நைட்டு ஹாஸ்பிட்டலில் தான் வந்து இருந்தார். ஆதவை மட்டும் கொண்டு வந்து ஒரு 12-1 மணி போல் வீட்டில் வந்து தூங்க போட்டு போயிருந்தோம். ஏன்னா அவன் நல்லா தூங்கிட்டான். தனியாக தான் அவனுமே வீட்டில் தூங்கி கிடந்தான். அப்புறம் காலையில் எங்களை ஒரு 3 மணிக்கெலாம் பெட்டில் சேர்த்துட்டு ஒரு 4 மணி போல் தான் அவங்க அப்பா வீட்டுக்கு வந்தார். வந்துட்டு அப்புறமா காலையில் எங்களுக்கு சமைச்சு வேறு எடுத்துகிட்டு வந்திருந்தார். கஞ்சி, அதுக்கப்புறம் இட்லி, சட்னி இதெல்லாம் எல்லாமே. அவருக்கு ஓரளவுக்கு சமைக்க தெரியும் அப்படின்றனால நாங்கள் ஓரளவுக்கு அப்படியே சமாளித்தோம். 2 நாள் அட்மிட் ஆகிருந்தோமா. அந்த 2 நாள் நைட்டு தூங்கிடுவான். ஏன்னா நைட்டு அவனுக்கு டயர்டாயிடும், தூக்கம் வந்துடும், எப்படியும் தூங்க வச்சுருவாங்க. ஆனால் அந்த பகலில் சமாளிக்கிறது எனக்கு பெரிய ஒரு டாஸ்காக இருந்தது. உட்காந்து நானே அழுக ஆரம்பிச்சிட்டேன். அழுது கண்ணு வலி வந்தது தான் மிச்சம். நர்ஸெல்லாம் பார்த்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, எதுக்கு அழுகுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த பையன் இருக்கவே மாட்டேன்ட்டாங்க. வீட்டுக்கு போகிறேன், அப்பா பார்க்க போகிறேன், அண்ணனை பார்க்க போகிறேன் சொல்லிட்டு அங்கே இருக்கிறதே கிடையாது. பெட்டில் அங்கிட்டு ஓடுறது இங்கிட்டு ஓடுறது. கையில் வந்து அந்த வெண்பிளான் போட்டிருந்தாங்கல்ல ட்ரிப்ஸ் ஏற்றுறதுக்கு, அதை பிச்சு போடுறது. அழுதுகிட்டே தான் இருந்தேன், வீட்டுக்கு போகிறேன்னு. அவனை பார்த்து நான் அழுக, அப்புறம் என்னையை பார்த்து நர்ஸெல்லாம் கூப்பிட்டு எதுக்கு அழுகுறீங்கன்னு கேட்க ஒரே கூத்தாக தான் இருந்ததுன்னு சொல்லலாம். அப்புறம் நான் போய் சொல்லி நாங்கள் வீட்டுக்கு ஒரு நாள்லேயே வீட்டுக்கு போகிறோன்னு சொல்லிட்டோம் நாங்கள். அப்புறம் அவங்க சொல்லிட்டாங்க, இல்லை 2 நாள் இருக்கணும் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஹாஸ்பிட்டல் ரூல்ஸ் இருக்குது, உடனேலாம் நாங்கள் அனுப்ப மாட்டோம், அட்மிஷன் போட்டோம் உடனேலாம் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அப்புறம் நாங்களே எப்படா 2 நாள் ஆகும் அப்படின்னு தான் உட்காந்துட்டு இருந்தோம். ஏன்னா அந்த பையன் முகில் இருக்கவே மாட்டேன்ட்டாங்க. வீட்டில் அங்கிட்டு இங்கிட்டு ஓடி இருந்துட்டு பெட்டில் ஒரு இடத்துல உட்கார வைக்கிறதுன்றது பெரிய விஷயமா இருந்தது. எனக்கு அந்த காய்ச்சல், இருமல், சளி அதோடையே நானும் அவனையும் பார்த்துக்கிட்டேன். நானுமே அங்கே அவனை அட்மிட் பண்ணிவிட்டு அங்கே ஒரு
டாக்டரை போய் பார்த்தேன், எனக்குமே உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு. அப்புறம் அங்கே எனக்குமே தனியாக ட்ரீட்மெண்ட் கொடுத்து மருந்தெல்லாம் கொடுத்தாங்க. அப்புறம் எனக்கு ஓரளவுக்கு சரியாயிடுச்சு. ஃபீவரு, தலைவலி இருந்தது, ஃபீவர், உடம்பு வலியெல்லாம் இருந்தது. அது சரியாயிடுச்சு. ஆனால் அந்த சளி மட்டும் கொஞ்சம் இன்னுமே லைட்டாக இருக்குது. அதனால தான் உங்களுக்கு பேச்சே ஒரு மாதிரி கேட்குது. இன்னுமே கிளியராக வந்து வாய்ஸ் வரல. இன்னும் 2-3 நாள் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ அதுதான் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அப்புறம் அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லுவேன். அவரும் வேலை வேறு, அவருக்கு இங்கே போகணும், வேலைக்கு வேறு, அதையும் பார்த்துக்கிட்டு வீட்டு வேலையும் பார்த்துக்கிட்டு எங்களையும் வந்து அப்பப்போ பார்த்துக்கிட்டு சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் அவங்க அப்பாவை மட்டும்தான் உள்ளே அலோவ் பண்ணுவாங்க, ஆதவே அலோவே பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி வேறு யாருமே அலோவ் பண்ணலை. ஏன்னா வைரல் ஃபீவர் அப்படின்றனால உள்ளே வந்து யாரையுமே அலோவ் பண்ணலை, எல்லாருக்கும் ஸ்ப்ரெட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆதவுமே எங்களை பார்க்க வந்தான்னா என்ட்ரன்ஸ்லேயே வெளியிலேயே அப்படியே உட்கார வச்சுருவாங்க. ஏன்னா சின்ன குழந்தைங்களுக்கு டக்குன்னு பரவிடும் அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப கஷ்டமாக இருந்தது. குழந்தைங்கள வந்து ரொம்ப கவனமாக பார்க்கணுங்க. இல்லைன்னா வந்து என்ன பண்ணுறது, இந்த மாதிரி தான் கஷ்டப்படணும் அப்படின்ற மாதிரி இருந்தது. நானும் முடிஞ்ச அளவுக்கு என்னால் என்ன முடியுமோ, எவ்வளோ ஹெல்த்தியாக சமைச்சு கொடுக்க முடியுமோ அது எல்லாமே இந்த பசங்களுக்கு நான் பண்ண தான் செய்வேன். அதுக்கும் மேலே இருந்தும் நமக்கு ஏதாவது ஒன்று வருதுன்னா நம்ம என்ன பண்ண முடியும், அதையும் கடந்து தான் வரணும். ஸோ ஒரு என்ன சொல்கிறது, ரொம்ப ஒரு ஒஸ்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. அதாவது யாராச்சும் ஒரு ஆள் நல்லா இருந்தோம் அப்படின்னா வந்து எல்லாரையும் பார்த்துக்கலாம். பட் எல்லாருமே சிக்காயிட்டோம் அப்படின்னா நம்மளை யார் பார்ப்பா? அதுவும் நம்ம ஊராக இருந்தால் கூட பரவாயில்ல, இங்கே வந்து இப்படி இருந்துக்கிட்டோன்னா நம்மளை யார் பார்ப்பா அப்படின்ற மாதிரி ரொம்ப மனதளவில் ரொம்ப டவுன் ஆகிட்டேன். என்னடா அதுன்னு. சும்மாவே நம்ம பிள்ளைங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கும். அதையே யோசிச்சுக்கிட்டு அப்படியே இருப்போம், எந்த வேலையுமே ஓடாது. கூட ஹஸ்பண்டுக்கும் முடியலை, எனக்கும் முடியலை அப்படின்ற போது உண்மையாகவே ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது. நான் வந்து லைஃப்பில் என்ன நடந்தாலுமே கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருப்பேன். இருந்தாலுமே என்னால் அதை ஃபேஸ் பண்ணி வர்றதுன்றது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஸோ கடவுள் புண்ணியத்தில் இப்போ ஓரளவுக்கு எல்லாத்தையுமே கடந்து இப்போ வந்தாச்சுங்க. நிறைய பேர் ப்ரேயர் பண்ணேன்னு சொன்னீங்க. ஸோ எனக்காக ப்ரேயர் பண்ண எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. நானுமே வேண்டாத தெய்வம் இல்லை, எப்படியாச்சும் இந்த 2 வாரத்தை கடத்தி கடவுளை எங்களை கூட்டிகிட்டு போயிடு அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல்லே வந்து ப்ரேயர் பண்ணேன். இங்கே புரூனை நாட்டில் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் வந்து குழந்தைங்களுக்கு 12 வயசு வரைக்கும் கம்ப்ளீட்டாக ஃப்ரீ தாங்க, எந்த சார்ஜுமே வந்து கிடையாது. ஸோ அதே மாதிரி முகிலுக்குமே எந்த சார்ஜுமே பண்ணலை, அவனுமே 4 வயசு அப்படின்றனால. ஹாஸ்பிட்டல்லையுமே ஃபுட் எல்லாமே பார்த்தீங்கன்னா கரெக்ட் டைமிங்க்கு கொடுத்துருவாங்கங்க. சாப்பாடுலாம் கரெக்டாக சூப்பராக கொடுப்பாங்க ஃபுட்டு. இதே எனக்கு ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் நான் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனது. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. சாப்பாடெல்லாம் ரொம்ப நல்லா கொடுத்துருந்தாங்க. என்ன ஒன்று, எங்களால் தான் சாப்பிடவே முடியல. முகிலும் உடம்பு சரியில்லாதனால அவன் சாப்பிடல. அவனுக்கு வந்து என்ன சொல்கிறது, அதிகமாக பிடிச்சது வீட்டு சாப்பாடு தான். கஞ்சி, இட்லி, தோசை, சோறு இந்த மாதிரி தானே நம்ம சாப்பிட்டு பழகிருக்கோம். அந்த மாதிரி தான் அவனுக்கு நான் அதிகமாக கொடுத்து அதான் சாப்பிடுவான். பட் இங்கே வந்து இந்த ஊர் சாப்பாடுகள்லாம் கொடுத்தாங்க. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ப்ரெட்டு இந்த மாதிரி கொடுப்பாங்க. அப்புறம் ஒரு மைலோவில் டீயா காஃபி மாதிரியும் ஒன்று கொடுப்பாங்க. அப்புறம் லஞ்சுக்கு வந்து ஏதாச்சும் நல்ல ப்ரோட்டீன் வச்சு சிக்கன், இல்லைன்னா ஃபிஷ்ஷு, அதுக்கப்புறம் மேஷ்டு பொட்டேட்டோ, சேலடு, சூப்பு, அதுக்கப்புறமா ஃப்ரூட்ஸு, அப்புறம் ஏதாவது ஒரு டெசர்ட்டு, இந்த மாதிரி நல்லா சூப்பராக கொடுத்துருந்தாங்க. என்னாலையுமே சாப்பிட முடியல, நானுமே உடம்பு சரியில்லாமல் இருந்தனால. அப்புறம் ஹஸ்பண்ட் வரையில் அவங்கள்ட்ட எடுத்து கொடுத்து விடுவேன். அப்புறம் ஹஸ்பண்ட் வரும்போது எங்களுக்கு கஞ்சி இந்த மாதிரி ஏதாவது ஒன்று சிம்பிளாக வச்சு கொண்டு வர சொல்லுவோம். அதைத்தான் நாங்கள் சாப்பிட்டோம். அதுதான் எங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு. ஹாஸ்பிட்டலில் கொடுத்த சாப்பாடெல்லாம் பார்க்க ரொம்ப ஆசையாக இருக்கும், ஆனால் சாப்பிட முடியல. எல்லாருக்கும் ஃபீவர் அப்படின்றனால நான் கொடுத்து விட்டேன்னா ஆதவும் அவங்க அப்பாவும் ஷேர் பண்ணி அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. சாப்பாடுமே ரொம்ப நல்லா வந்து கொடுத்துருந்தாங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது எங்கள் புரூனை ஹாஸ்பிட்டல் பார்க்கையில். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் இந்த அளவுக்கு பண்ண முடியுமா மக்களுக்கு அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ட்ரீட்மெண்ட்டுமே ரொம்ப நல்லா இது பண்ணியிருந்தாங்க. நிறைய குழந்தைங்களுமே அட்மிட் ஆகியிருந்தாங்க. இந்த சளி, இருமல், காய்ச்சல் இதனாலேயே நிறைய குழந்தைங்கள் வந்து அட்மிட் ஆகியிருந்தாங்க. ரொம்ப நீட்டாகவும் இருந்தது ஹாஸ்பிட்டல். ஸோ ஒரு வழியாக எல்லாத்தையுமே கடந்து ஓரளவுக்கு இப்போ வந்து வந்தாச்சு. ஸோ குழந்தைங்கள கொஞ்சம் நம்ம கவனமாக பார்க்கணும். அதே மாதிரி எது வந்தாலுமே வந்து மனசை தளர விட்டுறக்கூடாது. எல்லாம் சரியாயிரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு நம்ம இருக்கணும். வாழ்க்கையில் என்ன சூழ்நிலை வந்தாலும் மன தைரியத்தை மட்டும் விட்டுறவே கூடாது அப்படின்றத மட்டும் இந்த கடைசி 2 வாரத்தில் நான் கற்றுக்கிட்டேங்க. ஏன்னா கஷ்டமாக தான் இருக்கும். நமக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் வருது, நமக்கு உடம்பு சரியில்லை, நம்ம குழந்தைங்களுக்கு உடம்பு சரியில்லை, என்னடா மேலும் மேலும் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கே அப்படின்ற மாதிரி தான் இருந்தது எனக்கு லாஸ்ட்டு 2 வாரம் ஃபுல்லாகவே. ஒன்றை விட்டால் ஒரு பிரச்சனை, ஒன்று விட்டால் ஒரு பிரச்சனை, அப்படி தான் இருந்தது. கொஞ்சம் ஃபேமிலியில் பிரச்சனை, அதுக்கப்புறம் பிள்ளைங்களுக்கு உடம்பு சரியில்லை, அதை சரி பண்ணால் இன்னொரு பிரச்சனை, அப்படி வரிசையாக
பிரச்சனைக்கு மேலே பிரச்சனையாக வர்ற மாதிரியே இருந்தது. அது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. என்ன சொல்கிறது, மனசை ரொம்ப டவுன் ஆக்கிடுச்சு. அப்போ தான் நான் நினச்சேன், என்ன தான் லைஃப்பில் கஷ்டம் வந்தாலும் இந்த மன தைரியத்தை மட்டும் விட்டுறவே கூடாது. தைரியமாக இருக்கணும், என்ன ஆனாலும் நம்ம வந்து தைரியமாக இருக்கணும், மனசு மட்டும் உடஞ்சே போயிடாத வினிதா அப்படின்னு நான் எனக்குள்ளே அப்படியே சொல்லிக்கிட்டே இருந்தேன். ஸோ அந்த மன தைரியத்தினால தான் இவ்வளோ தூரம் மீண்டு வந்திருக்கேனே சொல்லலாம். அவ்வளோ கஷ்டமாக இருந்தது லைஃபு. ஸோ நமக்கு மட்டும் கிடையாது, எல்லாருக்குமே ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும். அதுக்காண்டி நம்ம அதே இடத்துல இருந்தோன்னு வைங்களேன், ரொம்ப உடஞ்சி போயிடுவோம். எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அதுலேருந்து மீண்டு வர முயற்சி பண்ணணும். அப்படி தான் மீண்டு இப்போ வெளியில் வந்தாச்சு. இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல, எல்லாருமே வந்து நார்மல் ஆயாச்சு. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாய்ஸ் தான் எனக்கு ஒரு மாதிரியாக இருக்கிற மாதிரியே இருக்குது. நான் வந்து கட் பண்ணி வீடியோவை போட்டு பார்க்குறேன். வாய்ஸ் ரொம்ப மோசமாக இருக்கோ, ஒரு மாதிரி இருக்கோ அப்படின்ற மாதிரி இருக்குது. கேட்குற நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் வாய்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. எப்போ சேஞ்ச் ஆகும்னு தெரியல, எப்படியும் 1 வீக்காவது ஆகும்னு நினைக்கிறேன் வாய்ஸ் வந்து மாறுறதுக்கு. என்னன்னே தெரியல, ஒரு மாதிரி மூக்கடைச்சி பேசுகிற மாதிரியே இருக்குது. எல்லாம் அந்த வைரல் ஃபீவரோட ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அந்த வெள்ளிக்கிழமை எடுத்த வீடியோ தானே. ஸோ அன்றைக்கி வந்துட்டு நாங்கள் மீன் வாங்கிட்டு வந்திருந்தோம். அப்படியே மார்க்கெட் போயிட்டு கொஞ்சம் காய்கறிகள்லாம் வாங்கிட்டு, மீன் வந்து இந்த மீன் ஊளி மீனுன்னு நினைக்கிறேன். அந்த மீனை வந்து நான் தேங்காய் அரைச்சி போட்டு கேரளா ஸ்டைலில் தான் வந்து குழம்பு வச்சுருந்தேன். தேங்காய் அப்புறம் தக்காளி இதெல்லாமே நறுக்கி போட்டு, இது வந்து கூட்டி வைக்கிறதுன்னு சொல்லுவாங்க. எப்போவுமே நம்ம குழம்பு வந்து கொதிக்க வச்சுட்டு மீனை போடுவோம். இது வந்து தேங்காவோடையே மீனெல்லாம் போட்டுட்டு கொதிக்க வச்சுட்டு அப்புறமா தாளித்து பண்ணுறதில்ல, கன்னியாகுமரி ஸ்டைல் அந்த மீன் குழம்பு தான் வந்து வச்சுருந்தேன். அது கூட வந்து நான் சோறு ஆக்கலை. வீட்டுக்கார் வந்து அந்த பூஃபு ரெசிபி அது ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னாரா, அதனால் மார்க்கெட்லேயே மரவள்ளி கிழங்கு கிடச்சிது. நல்லா பெரிய கிழங்காக கிடச்சிருந்ததுங்க. நான் ஷார்ட்ஸில் கூட வந்து அந்த கிழங்கை காமிச்சு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அது வந்து 2 மில்லியன் வரைக்கும் வியூஸ் போயிருக்குங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. இன்ஸ்டாகிராம்லேயுமே 2 மில்லியன் வியூஸ் போயிருக்கு, யூடியூப்லேயுமே 2 மில்லியன் வியூஸ் போயிருக்கு. அதில் நிறைய பாசிட்டிவான கமெண்ட்ஸும் வந்துச்சு, ஒரு சில பேட் கமெண்ட்ஸும் வந்துச்சு. இது வந்து கிழங்கே கிடையாது, நீங்கள் வேறு எதையோ கிழங்கு காமிச்சு பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அது உண்மையாகவே கிழங்கு தாங்க. அவ்வளோ பெரிய கிழங்கா விளைஞ்சு வளர்ந்துருக்கு. அது பெரிய கிழங்கு. அதையுமே நாங்கள் கட் பண்ணி தான் வாங்கினோம். அது $1 தான் இங்கே மார்க்கெட்டில் வந்து கொடுத்தாங்க. அவ்வளோ பெரிய கிழங்குங்க, நல்லா விளைஞ்ச கிழங்கு. ஸோ அதில் தான் நான் வந்து மீன் குழம்பு வச்சுட்டு கொஞ்சம் ஃபூஃபு ரெசிபியும் பண்ணியிருந்தேன். அப்புறம் இடியப்பம் கேட்டிருந்தாங்க ஹஸ்பண்ட். 2 நாளாக தொடர்ந்து இடியப்பம் தான் சாப்பிட்டோம். இதுக்கு முன்னாடி லாஸ்ட்டாக போட்ட லாங் வீடியோலையுமே இடியப்பம் தான் வந்து பண்ணியிருந்தேன். ஏன்னா இடியப்பம் வந்து ரொம்ப பிடிச்சி போச்சு என் ஹஸ்பண்டுக்கு. அப்புறம் மீன் குழம்பு வச்சனால மீன் குழம்புக்கு இடியப்பம் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு எப்போவுமே நம்ம பண்ணுற மெத்தடில் தான் வந்து பண்ணியிருந்தேன். அந்த பச்சரிசி ஊற வச்சு அரைச்சி பண்ணுவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி தான் வந்து பண்ணியிருந்தேன். ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, நீங்கள் பண்ண மாதிரி தான் நானும் பண்ணேன், ஆனால் இடியப்பம் வந்து என்னால் பிழியவே முடியலை, ரொம்ப ஹார்டாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆனால் எனக்கு வந்து இந்த மெத்தட் தான் கரெக்டாக இருக்குது. இங்கே பாருங்கள், நான் வந்து சுற்றுறேன், ரொம்ப ஈஸியாகவே வருது பாருங்கள். மேபி நீங்கள் வந்து மாவு வந்து ரெடி பண்ணும்போது தண்ணி வந்து கம்மியாக சேர்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் மாவு வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கலாம். தண்ணி வந்து கொஞ்சம் கரெக்டான அளவில் நம்ம சேர்க்கும்போது இடியப்பம் வந்து கொஞ்சம் இந்த மாதிரி நம்ம பிழிகிறதுக்கு ஈஸியாக வரும். ஸோ எனக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்தது. ஸோ தண்ணி மெஷர்மெண்ட்டு தான் அந்த இடியப்பம் வந்து பிழியும் போது ஹார்டாக வர்றதுக்கும் சாஃப்டாக வர்றதுக்கும். ஒரு சில பேர் கமெண்டில் வந்து ஹாஸ்பிட்டலில் வீடியோ எடுத்துருக்கலாம்ல, ஏன் ஹாஸ்பிட்டலில் வீடியோ எடுத்து போடலை, புரோனை நாட்டில் ஹாஸ்பிட்டலில் வீடியோ எடுத்து போடக்கூடாதா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. போடலாம், நம்ம வந்து பாசிட்டிவாக நம்ம பேசி போடலாம், நெகட்டிவாக தான் எதுவுமே பேசி போடக்கூடாது. இங்கே நெகட்டிவாக பேசி போடுறதுக்கும் ஒன்றுமே கிடையாதுங்க. ஹாஸ்பிட்டல் நல்லா தான் பார்க்குறாங்க, நம்ம எதுக்கு நெகட்டிவாக பேச போகிறோம். எனக்கு உடம்பு அங்கே சரியில்லை, வீடியோ எடுக்கிற அளவுக்கு எனக்கு எனர்ஜியும் இல்லை, வீடியோ எடுக்கவும் எனக்கு மனசு வரல. ஏன்னா நம்மளே அங்கே உடம்பு சரியில்லாமல் படுத்து கிடக்கும், அங்கிட்டு போய் எங்கிட்ட வீடியோ எடுத்துகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து எடுக்கலை. உடம்பு சரியாகி வீட்டுக்கு போனால் போதும் அப்படின்ற ஒரு மனநிலையில் தான் இருந்தேன். வீடியோ எடுக்கிறதுக்கு என்னால் முடியலை. நெக்ஸ்ட் டைம் போனேன்னா கண்டிப்பாக வந்து வீடியோ எடுக்கிறேன். நெக்ஸ்ட் டைம் சும்மா ஏதாவது செக்கப்புக்கு போனேன்னா வீடியோ எடுத்துகிட்டு வரேன். திரும்ப முடியாமலாம் போகணுன்னுலாம் நம்ம நினைக்கக்கூடாது. ஹாஸ்பிட்டல் பக்கமே போகாமல் இருக்கிறது தான் வந்து நல்லது. ஏன்னா ஹாஸ்பிட்டலுக்கெலாம் அலைய முடியாதுங்க சின்ன பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு. அதுவும் ஸ்கூல் டைம்லலாம் பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டல் எதுக்கும் ஸ்கூல் லீவ் போட்டுட்டுலாம் நம்ம போக முடியாது. ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்தது. ஏன்னா நாங்கள் 5th ஃப்ளோரில் இருந்தோம் ஹாஸ்பிட்டலில். அப்போ இந்த ஸ்கூல் அப்போ வந்துட்டு
பிள்ளைங்கள்லாம் வந்து ஸ்கூல் போயிட்டு இருந்தது அப்படியே தெரிஞ்சுது. பக்கத்தில் ஸ்கூல் பக்கத்தில் தான் ஹாஸ்பிட்டலாக. அப்போ அதை பார்த்துட்டு எனக்கு கஷ்டமாக இருந்தது. எல்லா பிள்ளைங்களும் ஸ்கூல் போகிறாங்க, நம்ம பிள்ளை ஹாஸ்பிட்டலில் இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறது, ரொம்ப எமோஷ்னலாகவும் இருந்தது. எப்படா சரியாகி வீட்டுக்கு போவோம் அப்படின்ற மாதிரி. முகிலுக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் போகவே போகாதுங்க. ஆதவுக்கு கூட அடிக்கடி சளி பிடிக்கும், ஃபீவர் வரும். ஆனால் முகில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பான். ஆனால் திடீர்னு இப்போ முகில் வந்து ரொம்ப சிக்காயிட்டேன் அப்படின்ற போது என்னால் நம்பவே முடியல. நாங்கள் எப்போவுமே சொல்லுவோம், ஆதவுக்கு தான் சளி பிடிக்கும், காய்ச்சல் வரும், முகில் ரொம்ப ஸ்ட்ராங்கான பாடி அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் பார்த்தா இப்போ ஆதவ் ஸ்ட்ராங் ஆகிட்டான், முகில் வீக் ஆகிட்டான் அப்படின்ற மாதிரி இருந்தது. என்ன பண்ணுறது, குழந்தைங்கனாலே ஏதாச்சும் ஒன்று வரத்தான் செய்யும். நல்லா சாப்பிடவும் செய்கிறாங்கல்ல, நம்ம ஊட்டி விட்டாதான் சாப்பிட்றதுங்க. அவங்களாம் எடுத்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நம்மலாம் சின்ன வயசில் எனக்குலாம் விவரம் தெரிஞ்சு எனக்கு ஞாபகமே கிடையாது. எங்கள் அம்மா ஊட்டி விட்டே தட்டில் போட்டு கொடுத்துருவாங்க, எல்லாம் நம்மளா தான் உட்காந்து சாப்பிடுவோம். ஆனால் இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு எடுத்து வாயில் ஊட்டி விட்டால் கூட முழுங்குறதுக்கு கஷ்டமாக இருக்குது. என்ன பண்ணுறது, நம்ம எல்லாம் வாங்கி கொடுத்து சமைச்சு தான் கொடுக்க முடியும். சாப்பிட்றது அவங்க கடமை. ஆனால் அதுவே கஷ்டமாக இருக்குன்ற போது நம்ம என்ன பண்ணுறது சொல்லுங்கள். அப்புறமா இடியப்பம் வந்து ரெடி பண்ணிட்டேன், அவிச்சு எடுத்தாச்சு. அதுக்கப்புறமா மீன் குழம்பு சும்மா அந்த தேங்காயிலே போட்டு மீனெல்லாம் போட்டு நல்லா கொதிச்சு குழம்பு வத்திருச்சு. அதுக்கப்புறமா தனியாக தாளித்து இப்படி கொட்டிட வேண்டியதான். எண்ணெயில் வெந்தயம், சோம்பு, வெங்காயம், கருவேப்பிலை, கொஞ்சம் பூண்டு நறுக்கி சேர்த்தேன், அவ்வளோதான். இந்த மீன் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நார்மலாக நம்ம புளி ஊற்றி வைக்கிறத விட இந்த மாதிரி தேங்காய் அரைச்சி போட்டு இந்த மாதிரி கேரளா ஸ்டைலில் வைக்கிறது ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நானே யூடியூப் பார்த்து தான் வச்சுருந்தேன். ஒரு டைம் ஃப்ரெண்ட் ஃபேமிலி வந்திருந்தாங்கல்ல, அப்போ வந்து வச்சேன். அப்போ அந்த டேஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுலேருந்து இந்த மாதிரி தான் வந்து பண்ணுறேன். அப்புறம் அந்த மரவள்ளி கிழங்கையும் அரைச்சி பூஃபு ரெசிபி ட்ரை பண்ணிட்டேன். அந்த ஃபுல் கிழங்கையும் அரைச்சி வேற பண்ணிட்டேன்னா என்னால் அதை மிக்ஸ் பண்ணவே முடியலங்க. குவான்டிட்டி கம்மியாக இருந்துச்சுன்னா ஈஸியாக பண்ணுற மாதிரி இருக்குது. குவான்டிட்டி அதிகமாக இருந்துச்சுன்னா கை வலி வந்துடுது பயங்கரமாக. நானும் மிக்ஸ் பண்ணுறேன், ரொம்ப நேரம் ஆகிடுச்சு அது குக்காகி அந்த ஃபூ பதத்துக்கு வர்றதுக்கு. அப்புறம் என் ஹஸ்பண்ட் தான் வீட்டில் இருந்தாங்க. அப்புறம் அவங்கள கொடுத்து நீங்கள் கிண்டுங்கன்னு சொல்லி கிண்டிட்டு இருந்தேன். அவரே ரொம்ப கஷ்டப்பட்டார். அது பார்த்தாலே தெரியும், கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. இது வந்து லைட்டாக அடி பிடிக்கும். ஒரு சில பேர் கேட்டிருந்தீங்க இது அடி பிடிக்குமான்னு சொல்லிட்டு. அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கணும். ரொம்ப ஆனில் வச்சோன்னா ரொம்ப கரிஞ்சு போயிடும். சிம்லேயே வச்சுட்டு அப்படியே வச்சு மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்புறமா இந்த பதத்துக்கு வரணுங்க, வெந்து நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி. அந்த போட்டிருந்த அந்த ஷார்ட்ஸுக்கு வந்து அத்தனை பேட் கமெண்ட்ஸ் என்ன வந்திருந்ததுன்னா, நீங்கள் வந்து இது சாப்பிடக்கூடாது, இது மரவள்ளி கிழங்குலேருந்து மைதா மாவு எடுக்கிறாங்க, இது மைதா மாவு களி, போஸ்ட்டு ஓட்டுறதுக்கு தான் இது யூஸ் பண்ணணும், சாப்பிடக்கூடாது, இதை சாப்பிட்டிங்கன்னா செத்துருவீங்க அப்படின்லாம் கமெண்ட் வந்துருந்தது. மைதா மாவு வந்து எதில் எடுக்கிறாங்கன்னா, கோதுமை மாவோட எக்ஸ்ட்ராக்ட் தான் மைதா. மரவள்ளி கிழங்குலேருந்து மைதா எடுக்கலை. கோதுமை மாவு எடுத்துட்டு அதில் வேஸ்ட் இருக்கும் பாருங்கள், அதுலேருந்து எடுக்கிறது தான் மைதா. மரவள்ளி கிழங்கு மாவுலேருந்து ஜவ்வரிசி பண்ணுவாங்க. இதில் வந்து மரவள்ளி கிழங்கு மாவு பண்ணுவாங்க. இதிலேருந்து மைதா பண்ண மாட்டாங்க. அது சில பேருக்கு தெரியாமல் அவ்வளோ பேட் கமெண்ட்ஸ் வந்துருந்தது. அப்புறமா ஃபூ ரெசிபி ரெடி பண்ணியாச்சு, மீன் குழம்பு ரெடி பண்ணியாச்சு, இடியாப்பம் ரெடி பண்ணியாச்சு. சாப்பிட வாங்கன்னு எல்லாரையும் கூப்பிட்டா நாங்கள் அப்புறம் வந்து சாப்பிட்டுக்குறோம், நீ சாப்பிடு அப்படின்ட்டார் என் ஹஸ்பண்டு. நான் குளிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு பயங்கரமாக பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு காலையில் நான் சாப்பிடல. மார்க்கெட் போயிட்டு வந்துட்டு நான் அந்த நீராகாரம் இருக்குல்ல, நீரார் தண்ணி, அது மட்டும்தான் குடித்தேன். காலையில் சாப்பிடாதனால பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்புறமா நான் உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டேங்க. ஸோ அந்த நாள் அப்படி தான் போச்சு. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.